மணி ஹெஸ்ட் ப்ரொஃபசர் ரேஞ்சுக்கு ப்ளூ பிரிண்டோட வங்கியில கொள்ளையடிக்க வந்து பல்ப் வாங்கிய திடீர் திருடர் இவர்தான். ஆனால் விடிய விடிய முட்டி மோதி பார்த்தும் இந்த தங்கத்தால் வங்கி ஷட்டரை கூட திறக்க முடியாமல் போயிருக்கிறது. விடிந்ததும் ஊழியர்களை வைத்து கதவை திறக்கச் சொல்லி மிரட்டியவரை புரட்டி எடுத்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மெயின் ரோட்டில் உள்ளது தனியார் நகைக்கடன் வங்கி. இந்த நிலையில்தான் திங்கட்கிழமையான இன்று காலை வழக்கம் போல ஊழியர்கள் வந்துள்ளனர். முதலில் வந்த 3 ஊழியர்களும் மேல் தளத்தில் உள்ள அலுவலகத்திற்குள் நுழைய முற்பட்ட போதுதான் ஒரு கருத்த உருவம் அவர்களை தாக்கியிருக்கிறது. ஊழியர்களின் கையை கட்டி கம்பியால் தாக்கி வங்கி ஷட்டரை திறக்கச் சொல்லி மிரட்டியிருக்கிறார் அந்த நபர். ஆனால் மேனேஜர் வந்ததும் தான் கதவை திறக்க முடியும் என அந்த ஊழியர்கள் கூற கடுப்பானவர் கல்லால் ஷட்டரை உடைத்து திறக்க முயன்றுள்ளார். அப்போது அபாயமணி ஒலித்து ஊரை கூட்ட உடனே அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி தப்ப முயன்றிருக்கிறார் அந்த கொள்ளையன். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அந்த கொள்ளையனை பிடித்து வெளுத்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில்தான் அந்த திடீர் கொள்ளையனின் மாஸ்டர் மைண்ட் வெளிவந்துள்ளது. பிடிப்பட்டவரின் பெயர் அமர்நாத். 25 வயதான இவர் கொடைரோடு பகுதியைச் சேர்ந்தவர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் MBA பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார். கொடைரோடு அம்மைய நாய்க்கனூரில் மொபைல் கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இப்படி படித்து பட்டம் பெற்ற அமர்நாத் கொள்ளையனாக அவதாரம் எடுத்த காரணம் தாயின் 20 லட்சம் கடன். அமர்நாத்தின் தாயார் சித்ரா என்பவர் 20 லட்சம் வரை பல இடங்களில் கடனை வாங்கிக் கொண்டு வெளியூருக்கு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த கடன்கள் மொத்தமும் அமர்நாத்தின் கழுத்தை நெரித்திருக்கின்றன. இதனால் வங்கியில் கொள்ளையடித்து கடனை செட்டில் பண்ண நினைத்திருக்கிறார். அதன்படி நகை கடைகளில் கொள்ளையடிப்பது எப்படி என யூடியூபில் பார்த்து கற்றுக்கொண்டு ஸ்க்ரூ டிரைவர், இரும்பு ராட் ஆகியவற்றுடன் களத்தில் இறங்கியிருக்கிறார். இந்த கொள்ளை சம்பவத்திற்காக அமர்நாத் தேர்வு செய்த இடம்தான் இந்த தனியார் நகைக்கடன் வங்கி. ஞாயிற்றுக்கிழமை வங்கி விடுமுறை என்பதால் இரவு ஷட்டரை உடைத்து உள்ளே செல்ல முயன்றுள்ளார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அமர்நாத்தால் ஷட்டரை உடைக்க முடியவில்லை. ஆனால் மனம் தளராத அமர்நாத் காலையில் ஊழியர்கள் வந்து கதவை திறக்கும்போது அவர்களை மிரட்டி நகைகளை கொள்ளையடித்து விடலாம் என நினைத்து விடிய விடிய வங்கி அருகிலேயே ஊழியர்களுக்காக காத்திருந்துள்ளார். நினைத்தது போலவே காலையில் வந்த 3 ஊழியர்களை பணைய கைதிகளாக மாற்றி ஷட்டரை திறக்கச் சொல்லி மிரட்டியிருக்கிறார். ஆனால் சாவி மேனேஜரிடம் இருந்ததால் விரக்தியில் கையில் கல்லை எடுத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அமர்நாத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நல்ல வேளையாக உள்ளே இருந்த சுமார் 5 கோடி மதிப்புள்ள நகைகள் தப்பியதாக கூறப்படுகிறது.